வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக சனி 7ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி. ஸோ இந்த கண்டக சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கலாம். புதிதாக திருமணமானவர்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுக்கலாம். இப்போது குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லை. பட் நமக்கு இந்த குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு ஸோ இப்போ கேதுவும் நம்ம ராசியிலே இருந்து இப்போ சனி பகவான் 7ஆம் இடத்தில் ராகுவோடு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு மற்றும் கூட்டு தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் சில குழப்பங்கள் வரலாம். ஏதாவது புதுசாக பிரச்சனைகள் தோன்றலாம். கணவன் மனைவி இடையே அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரலாம். அதனால் இந்த கண்டக சனி அப்படின்னா கண்டகம்னா கழுத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் கணவன் மனைவி விவகாரங்கள். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக இந்த வருடம் கல்யாணம் பண்ண போகிறீங்க, அதுவும் சனி பெயர்ச்சி 7ஆம் இடத்துல சனி வந்ததுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் அக்டோபர்லாம் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அடுத்த 5 வருட காலம் அந்த திருமண பந்தம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்க்குறோம். கோச்சாரத்தில் இந்த மாதிரியான ஒரு இதில் நம்ம கல்யாணம் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், ஸோ தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றது. அதான் இப்போ அது குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு திருமண வாழ்க்கையில் குழந்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 5 வருட காலம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது அவங்களுக்கு இல்லாமல் போகலாம், இல்லை தள்ளி போகலாம், இல்லை கருக்கலைப்பு ஆகலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். ஸோ அது அந்தந்த இண்டிவிஜுவலோட ஹாரோஸ்கோப்பை பொறுத்தது தான். இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்துல வராருன்னா நீங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் ஒரு கூட்டு தொழில் பண்ணுறோம், 30 வருஷமாக பண்ணுறோம், 40 வருஷமாக பண்ணுறோன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அதில் சில குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம ஒரு நட்பு தேவை அப்படிங்கும் பொழுது பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். இதனால் உங்களுக்கு வியாபாரம் குறையிறது, இல்லை ஒரு இடத்துல வேலை பண்ணிவிட்டு நம்ம வேறு இடத்துக்கு விலகி போகிறது. இப்போ இந்த வெளிநாட்டிலலாம் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வரன் தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே இடத்துல கிடைக்காது. இவங்க ஒரு இடம் இருக்கலாம், அவங்க ஒரு இடம் இருக்கலாம். ஒரு 3 மாத காலத்திற்கு ஒரு முறை 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். ஸோ இதெல்லாம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கண்டக சனி அப்படின்னாலே ஐயோ ஏதோ நமக்கு பெரிய ஆபத்து அப்படிங்கிறது இல்லை. குடும்பத்தில் சில சொத்து தகராறுகள் எல்லாம் வரும். அதுவும் குருவும் மாறிட்டாரு,
ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல கேத்து வருவார், 6ஆம் இடத்துல ராகு வருவார். ஸோ இந்த ராகு வந்து 6ல், 7ல் வந்து சனி பகவான் மற்றும் 12ஆம் இடத்துல கேத்து, 10ஆம் இடத்துல குரு. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதுவும் ஒரு அரசியல் வாழ்க்கையில் இருக்காங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க, அதுவும் வங்கியில் வேலை பண்ணுறாங்க, அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கையெழுத்து போடுறதுலையோ, கடன் இப்போ வந்து லோன் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க, இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போட்டு நாளைக்கு அவங்க கட்டாமல் போயிடுவான், இவங்க மேலே கேஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகள், அரசாங்க சம்பந்தப்பட்ட முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த குருவின் மாற்றம், கேது 12ஆம் இடம், ராகு 6ஆம் இடம், இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் தூக்கத்தை வந்து கெடுக்கக்கூடும். ராகு கேது பெயர்ச்சியில் எப்படி ஆகும்னா, ராகு வந்து 6ஆம் இடத்துல வரும்பொழுது இந்த பணம் வரா மாதிரி வருது ஆனால் எண்ணியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பண விவகாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றலாம், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோட்டை விடலாம், நம்மள்ட்ட இருக்கிறதே வந்து கைவிட்டு போகலாம். எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட காண்பித்து அப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது கன்னிராசி அன்பர்கள். ஸோ இந்த கண்டக சனி அப்படிங்கிறது நிறைய குழப்பத்தை கொடுக்கும். குடும்பத்துலேயும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நாமளே காரணமாக இருப்போம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்னால. குறிப்பாக காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க உங்கள் திருமணத்தை ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணிக்கோங்க. உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வரன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ திருமணம் விஷயத்தில், காதல் திருமணங்கள் இதில் நிறைய தவறுகள் வருவதற்கும் உங்களுடைய முடிவுகள் வந்து தப்பாக போடுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதில் பெரியவங்களினுடைய அறிவுரை ரொம்ப ரொம்ப தேவை கன்னிராசி நேயர்களுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வரக்கூடிய ராகு கேத்து மற்றும் குரு பெயர்ச்சியும் நமக்கு ரொம்ப சாதகமாக இல்லை. அப்படிங்கும் பொழுது திருமண விஷயத்தில் நம்ம இல்லை காதல் வாழ்க்கையில் ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுதும் அதனாலேயும் நமக்கு குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, எங்களுக்கு தெரியல, நாங்கள் 2 வருஷம் முன்னாடியே நாங்கள் திருமணம் எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டோம், டேட் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் கொடுத்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஜோதிடரிடத்தில் காண்பித்து அதற்கு தகுந்தாற் போல் என்ன பரிகாரம் செய்யணுமோ நீங்கள் அதை செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் நாமளாக போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ராகு கேத்து உங்களுக்கு இந்த மாதிரியான தசா காலங்கள் இருந்ததுன்னா அதையும் என்னன்னு பார்த்து அதற்கான பரிகாரங்களையும் செய்து கொள்ளுவது உங்களுக்கு நல்லது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருக்கிறார். இதற்கு எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் மற்றும் நரசிம்மர். இப்போ சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் பின்னாடியே இருப்பாங்க. ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வார் இருப்பார், மறுபக்கம் நரசிம்மர் இருப்பார். ஸோ முடிந்தால் தினமும் அவரை 12 பிரதட்சணம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இல்லையா, சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார் சன்னதியை 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். திருமோகூர் அப்படிங்கிற இடத்துல அந்த சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் பண்ணுறது, அதாவது அபிஷேகம் பண்ணுறது, திருமோகூர் சென்று அங்கு பெருமாளை வணங்கி வருவது ரொம்ப நல்லது. நரசிம்மர், எங்கெங்கெல்லாம் நரசிம்மர் கோயில் இருக்கோ கண்டிப்பாக போங்க. குறிப்பாக நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நாமகிரி தாயார் மற்றும் நரசிம்மர், அதோடு சேர்ந்து நமக்கு இங்கே சிங்கப்பெருமாள் கோயில்லையும் குடவரை கோவில் தான். ஸோ அந்த நரசிம்மரையும் நீங்கள் பிரதோஷ நாட்களில் நரசிம்மரை சென்று வழிபாடு செய்வது கண்டகச்சனி இருப்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும்.